ஏன்னா ராகுல் பிரச்சாரம் போகலைன்னா பிஜேபி ஜெயிக்கிறதுங்கிறது ஈஸி கிடையாது. ஏன்னா ஆயினால ராகுல் வந்து பிஜேபியினுடைய பி டீம் அப்படின்னு சொன்னால் அர்த்தம் இருக்குது. கொள்கை ரீதியாக ராகுல் ஒன்றும் பிஜேபிக்கு பி டீமாக இருக்க முடியாது. பப்ளிக்கு பயந்து இருக்கிறத நான் சொல்கிறேன். அதிகாரிகளுக்கு அவங்க பயந்துருக்கதா நான் சொல்லலை. பப்ளிக் அவங்களை பயமுறுத்துகிறார்கள் என்ற அர்த்தத்தில் தான் நான் சொல்கிறேன். ஆனால் திமுக பயந்து போய் தான் இருக்கிறது. அந்த பயந்து இருக்கிறதுனால இந்த அடிதடி நடக்குது. தேர்தல் கமிஷன் இதை வழக்காக பதிவு பண்ணணும், இது ஒரு பக்கம். ஆனால் லஞ்ச ஊழல் தடுப்புத்துறையும் இதை வழக்காக பதிவு பண்ண வேண்டும். தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். தேர்தலில் நிற்காமல் தியாகியான கமல், புதுச்சேரியில் உடைந்தது இண்டி கூட்டணி. திமுக கூட்டத்தை படம் பிடித்த பறக்கும் படை கேமராமேனுக்கு அடி உதை. தூத்துக்குடி அனல் மின் நிலைய டெண்டர் ஒதுக்கீட்டில் விதிமீறல். பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் பங்குனி உத்திர தேர் திருவிழாவுக்கு தடையின்மை சான்றிதழ் வழங்க மறுத்த பொதுப்பணித்துறை. கல்லூரி கட்ட கொடுத்த நிலம் ஊறு போட்டு விற்ற டான் போஸ்கோ சலேசியன்ஸ் அமைப்பு. ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், ஒரே நாடு இதழாசிரியர் திரு ராம நம்பி நாராயணன் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் பாஸ்கர், சொல்லுங்க. முதல் செய்தி, திமுக அந்த கூட்டணி பங்கீட்டுல மக்கள் நீதி மையம் வந்து நாங்க நிக்க போறதில்ல அப்படின்னு கமலஹாசன் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. ரெண்டாவது, புதுச்சேரியிலேயுமே வந்து இந்த இண்டி கூட்டணியில இருக்கக்கூடிய விசிகா, கம்யூனிஸ்ட் அவர்கள்லாம் தனியாக தான் நிக்க போறாங்க. இந்த ரெண்டு செய்தியும் எப்படி சார் பாக்குறீங்க? சார், கமலஹாசனை அவர்கள் 6 ஆண்டுக்கு திமுக ஏற்கனவே விலைக்கு வாங்கியாச்சு. 6 ஆண்டுகள் விலைக்குன்னா ராஜ்யசபாக்கு எப்போ கமலஹாசனை நாமினேட் பண்ணாங்களோ அதுலேருந்து 6 மாதம் கமலஹாசன் திமுகவுடைய கொத்தடிமை என்றார். அவர் பார்லிமெண்ட்டில் பேசினதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன பேசினாருங்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. தேவையில்லாமல் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லாததை அவர்கள் ஈவே ராமசாமி நாயக்கர் என்ன சொன்னாரோ அதை சொல்லி இப்படிப்பட்ட ஆள்தான் உங்கள் தந்தையான கேட்டதுக்கு அதை நிர்மலா சீதாராமன் சொன்னார்னு பேசுகிற அளவுக்குத்தான். அதாவது இந்த 1001 படத்தில் ஒரு நமக்கு வாய்த்த அடிமைகள் அது கொஞ்சம் வாய் நீளங்கிற மாதிரி பார்லிமெண்ட்ல இவர் வாய் எப்படி நீண்டதுங்கிறத நம்ம பார்த்துருக்கீங்க. பேசினாலே புரியாது, அது வேற. அப்போ நான் அடிமை இல்லை, கொத்தடிமை என்பதை நாடாளுமன்றத்தில் இவர் நிரூபித்து விட்டார். 1. 2வது, இப்போ எல்லாரும் கேட்குறாங்க 1 சீட்டு 2 சீட்டு 3 சீட்டு அப்படின்னு கேட்குறாங்க. இவருக்கு 1 சீட்டு கூட ஆள் இல்லைங்கிறதான் இப்ப பிரச்சனை. வேற யாரு நிப்பா? இவரை விட்டா யார் நிற்க முடியல. அவரு தன்னிலை விளக்கமா சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய தொண்டர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியல, அதனாலேயே வந்து நாங்க இதுல நிக்கல. தொண்டர்கள் 234 தொகுதிக்கும் அவங்க விருப்ப மனு கொடுத்து ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு 5-6 பேர் கொடுத்த மாதிரி அவரா படுத்துட்டு இருக்கும்போது அப்படி தூக்கத்துல கற்பனை கண்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் யாராங்க? கட்சி எங்க இருக்கு சார்? அந்த கட்சியே இல்லைங்கிறது தானே உண்மை. அந்த கட்சி இருந்தால் சரி. இப்போ கட்சி வந்தால் டார்ச் லைட்டை வாங்கிடுவீங்களா? எங்கேன்னு வாங்குவீங்க? டார்ச் லைட் வாங்கிறதுக்கு உங்களுக்கு அதுக்கான ரெக்கக்னைசேஷன் இல்லை. இருக்கிற மதிமுகவே நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்க வேண்டுங்கும் போது அப்போ உங்கள் டார்ச் லைட் சின்னத்துக்கு என்ன மரியாதை இருக்கும்? டார்ச்சுக்கு உங்களுக்கு கிடைக்காது, அதுவும் உங்களுக்கு தெரியும். அதனால இது தியாகம் அப்படின்னு, அதாவது எனக்கு கிடைக்கல அது அப்படின்னு அந்த சீச்சி இந்த பழம் புளிக்குங்கிற மாதிரி எனக்கு கிடைக்கல, அதனால நான் அதை விட்டுட்டேன் அப்படிங்கிறதுக்கு பேர் தியாகம்ங்கிறது இப்போதான் எனக்கு புரியுது. இது கமலஹாசன் பாவம், அவருக்கு எல்லா சினிமாவில் கூட இந்த யோகம் உண்டு. கடைசி நேரத்தில் இதே மாதிரி கடைசியில் எதையாவது விட்டுட்டு அப்படி புரண்டு ரயில்வே ஸ்டேஷனில் புரண்டு அதில் புரண்டு பாவம் அவருக்கு என்ன ஆசைப்படுறாரோ அவரை விட்டுட்டு புரளக்கூடிய சினிமாலையும் ரியல்லையும் அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை தான் இது புரளவில்லை, நான் தியாகின்னு சொல்லியிருக்கிறார்.
நாமளும் ஆகா இவர் 234 தொகுதிக்கு இவர் பிரச்சாரம் போகிறார் அப்படின்னு நாம் நினச்சிக்க வேண்டிதான். போகட்டும், யாருக்கும் புரியாது. அவருக்கு பிரச்சாரத்துக்கு அனுப்புறதுனால நல்ல லேபரை டயத்தை வேஸ்ட் பண்ணி திமுக தன்னுடைய நேரத்தை வீணாக்க வேண்டும் என்பது நம்மளுடைய ஆசையும் கூட. அதனால அவர் போயிட்டு வர்றது நல்லது. இந்த தியாகத்தை நாம் வரவேற்போம். அடுத்தது பாண்டிச்சேரியில இந்த இண்டி கூட்டணி இப்படி இருக்கு சார். சார், இண்டி கூட்டணிங்கிற ஒரு கற்பனை பாஸ்கர். அதாவது மேற்கு வங்காளத்தில் எந்த இண்டி கூட்டணி இருக்கு? கேரளத்தில் எந்த இண்டி கூட்டணி இருக்கு? ஒண்ணுமே இல்லையா? இதுல கேரளத்துல தான் இருக்கிறதுல ரொம்ப பெரிய வேடிக்கை என்ன நடக்குதுன்னா, பினராயி விஜயன் ராகுல் காந்தியை பிஜேபியினுடைய பி டீம்ங்கிறார். அவர் சொல்றதுல ஏதாவது ஒரு உண்மை இருக்கும். ஏன்னா ராகுல் பிரச்சாரம் போகலைன்னா பிஜேபி ஜெயிக்கிறதுங்கிறது ஈஸி கிடையாது. ஏன்னா அதனால ராகுல் பிஜேபியினுடைய பி டீம் அப்படின்னு சொன்னா அர்த்தம் இருக்கு. கொள்கை ரீதியா ராகுல் ஒன்றும் பிஜேபிக்கு பி டீமா இருக்க முடியாது. ராகுல் என்ன சொல்றாரு, பினராயி விஜயன் பிஜேபியினுடைய பி டீம்ங்கிறாரு. அதனால எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இப்படி எல்லா எதிரிகளையும் கூட பிஜேபி பி டீமா வச்சிருக்க முடியுமா? ஏன்னா தாவேகா இங்க சொல்லுது திமுக பிஜேபியினுடைய பி டீம், திமுக சொல்லுது தாவேகா பிஜேபியினுடைய பி டீம். இப்படி எல்லா இடத்துலயும் பிஜேபிக்கு பிஜேபி பிஜேபி பிஜேபி, அதாவது எதிர்கட்சியே இல்லாமல் எல்லோரையும் பி டீமாக பிஜேபி வச்சிருக்குங்கிறது பிஜேபிக்கு தெரியுமாங்கிறதா எனக்கு சந்தேகமா இருக்கு. ஸோ பினராயி நம்மளுடைய பி டீம், ராகுல் நம்மளுடைய பி டீம், தாவேகா பி டீம், திமுக பி டீம்லாம் பிஜேபிக்கு முதல்ல தெரியுமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. அதனால இந்த இண்டி கூட்டணிங்கிறது ஒரு சர்க்கஸ் கூடாரம் மாதிரி. இங்கே சர்க்கஸ் கோமாளிகள் எப்படி இந்த பார்ல விளையாடும் போது அப்படி போவான், திடீர்னு பாவாடை இழுத்து விட்டுட்டு கீழே விழுவான், அந்த மாதிரி ஒரு விளையாட்டு தான் இவங்க விளையாடிட்டு இருக்கிறாங்க. அங்கே பாருங்க 16-14 சீட் ஷேரிங்கிறாங்க. காங்கிரஸுக்கு 16, திமுகவுக்கு 14. இப்போ என்ன அநியாயம்னா, இந்த காங்கிரஸ்ல நாராயணசாமின்னு முன்னாள் சிஎம், உள்துறையினுடைய இணையமைச்சராக இருந்தாருங்க. கூடங்குளம் பற்றிலாம் நிறைய பேசினாரு, கொஞ்சம் தைரியமா பேசினாருன்னா. அந்த நாராயணசாமி ராகுல் காந்தி வரும்போது ராகுல் காந்திக்கு செருப்பை கையால எடுத்து கொடுத்த ஒரு உத்தமருங்க. உத்தமர்னா நீங்க கோட்டக்குள் கோட் சொல்ல விஸ்வாசி. அந்த நாராயணசாமிக்கு காங்கிரஸ் கட்சி ஏ ஃபார்மும் கொடுக்கல, பி ஃபார்மும் கொடுக்கல. கேட்டா வயசாயிடுச்சுன்னு காரணம் சொல்றாங்க. யார் சார்? மல்லிகார்ஜுன கார்கேக்கு என்ன வயசு? இல்லை இவங்களுடைய சித்தராமையாவுக்கு என்ன வயசு? அவங்கெல்லாம் இளமை புகுந்து விளையாடிட்டு இருக்காங்களாக்கும். இல்லை சோனியா காந்திக்குன்னு இளமையில விளையாடிட்டு இருக்காங்களா? எனக்கு புரியலை. அதனால இது வயசுங்கிறது காரணம் இல்லைங்க, இது காங்கிரஸுடைய உட்கட்சி பூசல். ரெண்டாவது வேடிக்கைனா, நாராயணசாமிக்கு ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கொடுக்கல, ஆனா திமுகவுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய 6 தொகுதிகளில் காங்கிரஸ் நிற்குது. நேற்று கூட்டணி பேசி முடிச்சாச்சு, 6 பேரையும் வாபஸ் வாங்கன்னு சொன்னா அந்த 6 பேருக்கும் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கொடுக்க கூடாது. திமுக கூட்டணி தர்மத்தை கடைபிடித்து திமுக எந்தெந்த இடத்துல காங்கிரஸ்னா இப்போ கடைசியா ஃபைனலைஸ் ஆயிட்டோம், அந்த இடத்துல திமுக வேட்பாளர்களுக்கு ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கொடுக்கல, காங்கிரஸ் கொடுத்துருக்கிறது. அதனால ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் இருக்கிறதுனால அவன் அப்பீல் பண்ணிட்டு காணாம போயிட்டான். இப்போ வித்ராயல் எப்படி நடக்கும் நமக்கு தெரியாது. ஸோ இவ்வளவுதாங்க இண்டி கூட்டணி. இண்டி கூட்டணி என்பது இங்க நடந்த கூத்தெல்லாம், தமிழ்நாட்டில் நடந்த கூத்தெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இண்டி கூட்டணிங்கிறத யார் யாரை கவுக்குதுங்கிறதான் கூட்டணியை தவிர, இதுக்கு தான் நம்ம தொடர்ந்து இந்த ஸ்டாலின் ஒரு அகிலேஷ் யாதவ், ஒரு ஆம் ஆத்மி, அரவிந்த் கெஜ்ரிவால், ஒரு மமதா போன்றவர்களெல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாங்க. அப்ப இந்த ஸ்டாலின் தான் இல்லை இல்லை காங்கிரஸை விட்டுறக்கூடாது, காங்கிரஸை விட்டுறக்கூடாதுன்னு. அந்த காங்கிரஸை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லத்துக்கு ஸ்டாலினுக்கு நம்ம திரும்ப மாதிரி ஒரு 4 பேர் விட்டுறாதீங்க இவங்கெல்லாம் தான் ஈழத்தமிழர்கள்லாம் காப்பாத்தினாங்கன்னு நம்ம நம்பிக்கணும். கடைசியில இன்னைக்கு காங்கிரஸ் எந்த பாடு இவர்களை படுத்துறதுன்னு இவங்க பார்த்துருக்காங்க. போன தடவை ஒரு 3 சீட்டு பிளஸ் ஒரு ராஜ்யசபா எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. ஆனா இவ்வளத்தையும் கொடுத்துட்டு இவர் தான் பார்ப்பாரு, பிஜேபியை பார்த்துட்டு எடப்பாடியை பார்த்துட்டு ஏதாவது பேசுவார். இவங்க தான் கொத்தடிமை யாருங்கிறதா எங்களுக்கு புரிஞ்சு போச்சேங்கிறேன்.
உங்களுக்கு நீங்கள் சொல்லி திமுக சொல்லி காங்கிரஸ் பாண்டிச்சேரியில் கேட்கவில்லை. இங்கே உங்களை மிரட்டி 3 சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்கி ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கியாச்சு. அப்புறம் என்ன இண்டி கூட்டணிங்க? சுயமரியாதை இல்லாத திமுகவை காங்கிரஸ் பந்தாடி கொண்டு தான் இருக்கும். அதான் பிரச்சனை. இவங்க ஏதாவது போஸ்டர் பாய் தான். ஸ்டாலின், உதயநிதி எல்லாம் போஸ்டர் பாய் தான். இதுதான் உண்மை. அதனால இந்த இண்டி கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணி பாண்டிச்சேரியில் கரை சேராது என்பதுதான் இன்னைக்கான நிதர்சனம். அடுத்த செய்தியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே இருக்கக்கூடிய ஒரு அரசு தொடக்கப்பள்ளி, அதுக்கு எய்தாப்ல ஒரு இடத்துல டென்ட் போட்டிருக்காங்க. டென்ட் போட்டு திமுகவோட PLO மீட்டிங்ஸ் நடந்திருக்கு. இது இல்லீகலானது. ஆக்சுவலா நம்ம தேர்தல் ஆணையத்திட்ட அப்ரூவல் வாங்கிட்டு தான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இது தெரிய வர்றது வந்தோடனே தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பறக்கும் படை அந்த ஸ்குவாடு போயிட்டு ட்ரோன் கேமராமேனை வச்சு அதை ஷூட் பண்ணியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய வழக்கம் போல திமுக உடன்பிறப்புகள் இவரை அடித்து அந்த கேமராவெல்லாம் சேதப்படுத்தியிருக்காங்க. இவரும் போய் வழக்கு பதிவு பண்ணலாம்னு போயிருக்காரு. அங்க கட்ட பஞ்சாயத்து நடந்திருக்கு. இது வரைக்கும் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. செய்தி எப்படி சார் பாக்குறீங்க? திமுக எங்கேயுமே அடிதடி எலிமெண்ட்டுங்கிறதுல நமக்கு மாட்டுக்கிறது கிடையாது. ஆனா தேர்தல் ரிலேட்டட் கேஸ் எல்லாம் நமக்கே தெரியும். அந்த கேஸினுடைய முடிவு என்ன ஆகும்னு தெரியும். அவங்க போவாங்க, வீடியோ எடுப்பாங்க, வீடியோ எடுத்ததை ஃபைல் பண்ணுவாங்க. ஃபைல் பண்ணதுக்கப்புறம் அது என்ன ஆகுங்கிறதுக்கு ஆண்டவனுக்கு மட்டும்தான் வெளிச்சம். இவர்கள் அந்த BLA மீட்டிங்க்கு அனுமதி வாங்கவில்லை. அனுமதி வாங்கல. அதனால அனுமதி இல்லாமல் மீட்டிங் நடத்தினது முதல் தவறு. அனுமதி கேட்டு கொடுக்கப்படவில்லை, அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. மறுக்கப்பட்ட பிறகு நடத்தினது 2வது தவறு. 3வது, அந்த இடத்துல உடனே தேர்தல் ஆணையம் உள்ள போகுது. உள்ள பறக்கும்படை உள்ள போய் வீடியோ எடுக்கிறாங்கன்னா அவர் அடித்தது அதை விட பெரிய தவறு. பேசாம எடுத்துட்டு அவங்க போவாங்க, முடியுங்கன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அதுக்கப்புறம் நோட்டீஸ் போவாங்க. இதெல்லாம் ஒரு ப்ராசஸ், பெரிய விஷயமே கிடையாது. ஆனா அடிக்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு திமுக இன்னைக்கு பயத்தில் இருக்கிறதுங்கிறதா நீங்க பாருங்க. இல்ல அப்படி பாக்குறதால தைரியத்துல இருக்குன்னு பாக்குறதா சார்? தைரியத்துல மீண்டும் நம்ம தான் ஆட்சிக்கு வர போறோம், நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு தலைமை எதுவும் உத்தரவு கொடுத்துருச்சா? இல்ல பயத்தில் தான் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி அடிதடியில் இறங்கும் போதே ஓட்டு இது நமக்கு வராதுங்கிற பயத்துல தான் அடிதடி. அந்த மீட்டிங் நடந்து அந்த மீட்டிங்ல BLAக்கெல்லாம் காசு போனா தான் ஓட்டு, காசு போகலைன்னா ஓட்டு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டிஸ்ட்ரிபியூஷன் இன்னும் போயிட்டுலாம் என்னங்கிற ஒரு பயம்தான் காரணம். இதுக்கு பேர் தைரியம்னு காரணம் கிடையாது. இந்த கேஸ் எல்லாம் அவங்க சமாளிச்சுப்பாங்க. ஆனா அங்க போய் பணம் போகல, BLA நின்றுட்டான்னா அவங்களால சமாளிக்க முடியாது. கோர்ட்டு கேஸ் சமாளிச்சிடலாம், BLAக்கு சமாளிக்க முடியாது. ஆகையினால BLAக்கு பயந்து இருக்கிறது, பப்ளிக்கு பயந்து இருக்கிறதுன்னு நான் சொல்றேன். அதிகாரிகளுக்கு அவங்க பயந்து இருக்கதா நான் சொல்லலை, பப்ளிக் அவங்களை பயமுறுத்துகிறார்கள் என்ற அர்த்தத்துல தான் நான் சொல்றேன். அதனால திமுக பயந்து போய் தான் இருக்கிறது. அந்த பயந்து இருக்கிறதுனால இந்த அடிதடி நடக்குது. இங்க மட்டும் இல்லைங்க, திமுக நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள், எலெக்ஷன் கமிஷன் தன்னுடைய கைக்கூலி என்று நினைக்கிறது. நீங்க SIR வரும்போது என்னெல்லாம் பேசினாங்க. ஆனா பேசினது ஒரு பக்கம், தனக்கு வேண்டிய ஓட்டுகளை எப்படி நிரப்பி விட்டார்கள் என்ற குற்றச்சாட்டு இருக்கிறதுன்னு நீங்க புரிந்துக்கணும். ஆபீசர்ஸ் எல்லாமே திமுக ஆபீசர்ஸ் தான். எலெக்ஷன் கமிஷனுக்குன்னா ஒரு ஸ்டாஃப் கிடையாது, வெளியில இருந்து வரவில்லை. அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப யாருக்கு பயப்படுகிறாங்க? எலெக்ஷன் கமிஷன் அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த அலுவலர்களை வைத்து தான் சாதிக்க வேண்டும் நினைக்கும் போது அந்த அலுவலர்கள் இல்லைன்னா அவங்களுக்கு இன்னொரு குழம்பு. அடுத்தது இப்போ 2 உதாரணம் பாருங்க. ஒரு இடத்துல BJP-காரர் கார்ல போறாரு. கார்ல போடணும், எலெக்ஷன் கமிஷன் காரை மறிக்குது. காரை மறிச்சு அவருடைய அந்த BJP ஷால் போட்டிருக்காரு. ஷால் போடக்கூடாதுன்னு சண்டை போட்டுறாங்க. ஷால் போடக்கூடாதுன்னு எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட்ல இருக்கா இல்லையான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. போடலாம் அப்படிதான் நான் நம்புறேன். அவர் இல்லைன்னு சொல்றாரு. அதே உதயநிதி போறார். உதயநிதி காரை மறித்து அப்படியே அக்கு வேறாக ஆணி வேறாக இவர் இன்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னு ஒரு செய்தி வருகிறது. நான் இதை என்ன பார்க்கிறேன்னா, தேர்தல் கமிஷனை டூலாக வைத்து கொண்டு திமுக செய்த பப்ளிசிட்டி சண்ட் என்று பார்க்கிறேன். ஏன்னா உதயநிதி தன்னுடைய பனியன்ல திமுக உதயசூரியன் அதெல்லாம் போட்டு வச்சிருக்கிறார். ஷாலை எடுத்த ஆளு சட்டைய கழுத்துடான உதயநிதியை இவங்களால சொல்ல முடியல. அதே உதயநிதியினுடைய கார்ல திமுக கொடி பறக்கிறது, அதையும் இவங்களால தடுக்க முடியல. அப்புறம் என்னத்துக்கு இவங்க அக்கு வேற ஆணி வேற என்னத்தை பார்த்தாங்க?
அக்கையும் பார்க்கல ஆணியும் பார்க்கலங்கிறது அர்த்தம். அதனால இந்த தேர்தல் ஆணையம் புடுங்குற ஆணியெல்லாம் ரெண்டாவது ஆணி அப்படிதான் தமிழ்நாட்டில் சொல்ல வேண்டியிருக்கு. இங்க வெஸ்ட் பெங்காலில் கட 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 கடன்னு யார் மாற்றினாங்களோ அப்படிலாம் இன்னும் தமிழ்நாட்டில் மாற்றவில்லை. அதாவது கன்னியாகுமரியில் அந்த கலெக்டர் மேலேயும் எஸ்பி மேலேயும் பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு தெரிவித்து இவர்களை தேர்தல் ஆணையம் மாற்ற வேண்டும்னு சொல்லியிருக்கு. ஏன் மாற்ற வேண்டும் அப்படின்னா கட 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 கடன்னு அங்கே எல்லாம் தையல் மிஷின்லாம் வந்து இறங்குது. அதை போய் சண்டை போடுறாங்க பாஜக காரர்கள். அதெல்லாம் வீடியோ எடுத்து என்னென்ன போட்டு ஏற்கனவே சொன்னதான் ஏற்கனவே கொடுத்ததுன்னு சொன்னால் எப்போ கொடுத்துருக்கணும், ஏன் இப்போ வருது, அதுவும் எப்படி வருகிறது, இதெல்லாம் சண்டை போடும் போது அந்த அதிகாரிகள் எப்படி அதை எதிர்கொள்கிறார்கள் அந்த வீடியோவை பார்த்தா புரியும். அப்போது தேர்தல் கமிஷன் யார் பக்கம் இருக்கிறது தமிழகத்தில்? அதிகாரத்தின் பக்கம்தான் இருக்கிறது. இந்த பயம்தான் நமக்கு வருதே தவிர அதைத்தான் திமுக இங்கே ஊத்தங்கரையில் அடித்திருக்கிறார்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய சம்பவம் வரும். அதனால தேர்தல் கமிஷன் கொஞ்சம் கவனமாக இருந்து இந்த மாதிரி அதிகாரிகள் இவர்களை அடிக்கிற அளவுக்கு திமிருந்தா அது யாருன்னு பார்த்து அந்த அதிகாரிகளையும் அந்த இடத்துல இருக்க விடாத அளவுக்கு பண்ண வேண்டும் என்பது என்னுடைய வேண்டும். அடுத்த செய்தி, தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய அனல்மின் நிலையத்துல ஒரு 80 கோடிக்கு டெண்டர் விட்டுருக்காங்க. 80 கோடி மதிப்புடைய டெண்டர். அது என்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னா, இந்த தேர்தல் அறிவிப்பு தேதி வெளிவந்த பிறகு இது நடந்திருக்கு. சண்டே மார்ச் 15 தான் அது தேதி வெளியிட்டாங்க. அன்று இரவே சில வெளியிலிருந்து வந்தவர்கள் எல்லாம் ஆபீஸ்ல கூப்பிட்டு மீட்டிங் மாதிரி போட்ட காட்சிகள்லாம் கூட இருக்கு. இது முற்றிலும் இது ஒரு முறைகேடானது அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. தேர்தல் ஆணையம் இதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இது நடக்கலைனாதாங்க ஆச்சரியம். இப்போ 15ஆம் தேதி ஈவினிங் கிட்டத்தட்ட 5 மணி இருக்கும். 5 மணிக்கு தேர்தல் டிக்ளரேஷன் வருகிறது, ஞாயிற்றுக்கிழமை டேட் அனௌன்ஸ்மெண்ட். இது தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட். அன்னைக்கு ராத்திரி இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் ஒரே இடத்துக்கு வர சொல்லி போர்ட் ட்ரஸ்ட்ல அணுமின் நிலையத்தில் வர சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு கார்டில் வச்சு யார் யாருக்கு எதை கொடுக்கணும்னு முடிவு பண்ணி 80 கோடிக்கான கான்ட்ராக்டருக்கு ஒர்க் ஆர்டர் கொடுத்து ஒர்க் ஆர்டர் என்ன பண்ணுறாங்க மார்ச் 12ஆம் தேதியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அனௌன்ஸ்மெண்ட் வந்தது 15 நைட்டு இவங்க கூடுகிறார்கள். 15 நைட்டு கூடி அந்த கார்டில் முடிவு பண்ணுகிறார்கள். ஆர்டரை 3 நாளைக்கு முந்தின தேதி. இது நிர்வாகம் என்று எடுத்துக்கொண்டால் நிர்வாகத்துல எல்லா ஊழல்களும் இப்படித்தான் நடக்கும். எங்க 2G காலத்திலேருந்து அந்த தேதியை எப்படி கொடுத்தாங்க, டெண்டர் என்ன தேதியில எந்த நேரத்தில் கொடுத்தாங்கங்கிறது உண்மைதான். ஆனால் இந்த விஷயத்துல அவர்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா எல்லாரையும் வர சொல்லும் போது அதனுடைய சிசிடிவி காட்சி இருக்கு. எல்லா கான்ட்ராக்டரும் தேர்தல் அறிவிச்ச உடனே அதே நேரத்தில் ஒரே நைட்டில் வர வேண்டிய அவசியம் என்ன? அதுக்குள்ளே ஏன்னா 80 கோடி ப்ராஜெக்ட்னா கமிஷன்னா எடுத்துங்க, ஒரு 20% கூட 16 கோடி வந்துடும். 16 கோடி எப்படி திமுக இழக்க முடியும்? இழக்க முடியாது. அதனால இது தெளிவான தேர்தல் விதிமுறை தான். தேர்தல் கமிஷன் இதை வழக்கா பதிவு பண்ணணும். இது ஒரு பக்கம். ஆனால் லஞ்ச ஊழல் தடுப்பு துறையும் இதை வழக்காக பதிவு பண்ண வேண்டும். இன்னைக்கு இந்த ஆட்சி இருக்கும், இல்லாமல் போகும். நாளைக்கு வரக்கூடிய ஆட்சி இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துட்டு மொத்தமாக இந்த டெண்டர்ஸை கேன்சல் பண்ணி முதல்லேருந்து இந்த டெண்டர் நடத்த வேண்டும் நினைக்கிறேன். இந்த ஒர்க் ஆர்டர் போட்ட ஒர்க் ஆர்டரை உடனடியாக நிறுத்தி அவங்க யாரும் வேலை செய்யக்கூடாது. அதற்கான தடை, ஒர்க் ஆர்டருக்கு ஒரு தடை விதிக்க வேண்டும். அந்த தடையை தேர்தல் ஆணையம் தான் விதிக்க முடியும். தேர்தல் ஆணையம் விதித்த பிறகு இது கோர்ட்டுக்கு போகலாம். அதனால தேர்தல் ஆணையம் உடனடியாக இந்த ஒர்க் ஆர்டர்களை தடை செய்ய வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன், பண்ண நம்புறேன். வருகிற மார்ச் 29 பங்குனி நட்சத்திரம், பங்குனி உத்திரத்தன்று தமிழகம் முழுவதும் தேர் திருவிழா பல்வேறு பெரிய கோவில்கள்ல கொண்டாடப்படும் சார். அதே மாதிரி கோவில் இருக்கக்கூடிய பேரூர் பட்டீஸ்வரர் கோவில், அதுவும் 100 ஆண்டு பழமை வாய்ந்த கோவில். அந்த கோவில்ல மார்ச் 29 தேர் திருவிழா நடைபெற இருக்கிறது. ஆனா இது வரைக்கும் பொதுப்பணித்துறை NOC கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களுமே ட்விட்டர்ல போட்டிருக்காரு, இந்த அரசு தான் இதுக்கு பின்னாடியும் காரணமாக இருக்கிறது, உடனே இதற்கான அனுமதியை வழங்க வேண்டும் அப்படின்னு கண்டனம் பதிவு பண்ணிருக்காரு. நீங்க இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? பாஸ்கர் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாலதான் சனிப்பெயர்ச்சியின் போது
இங்க ஒரு சனீஸ்வரன் கோயில்ல ஒரு திருவண்ணாமலை பக்கத்துல அந்த சனீஸ்வரன் கோயில்ல எந்த ஏற்பாடும் பண்ணல என்று பார்த்து இந்து முன்னணி உடனே ஆர்ப்பாட்டம் செய்து இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம் செய்த பிறகு அதை நடத்தி கொடுத்தார்கள். நாம ஸ்ரீ டிவியில அதை பத்தி பேசியிருக்கோம். அதாவது திமுக அரசாங்கம் எந்த கோயிலாக இருந்தாலும் தடை இல்லாமல் எதற்கும் அனுமதி கொடுப்பதில்லை என்பதுதான் முதல் உண்மை. இது எலெக்ஷன் வந்த உடனே ஐயோ எலெக்ஷன் ரூலே அப்படின்னு ஏதாவது சொல்லுவார். பிடபிள்யூடி சொல்றதா இருந்தா பிடபிள்யூடி நாங்களெல்லாம் யார் ஃப்ரீ ஆக்குப்பேன்னு சொல்றதா இருந்தா பிடபிள்யூடி நமக்கு தேவையில்லை. ஒரு தேர் நகழ வேண்டும் என்றால் அதுக்கான அந்த சாலை, அந்த தேர்னுடைய ஃபிட்னஸ் சர்டிபிகேட்டு, அப்புறம் அந்த ரோடுனுடைய ஃபிட்னஸ் எல்லாமே சேர்த்து ஒரு தடையில்லா சான்றிதழ், எலக்ட்ரிசிட்டி கொடுக்க வேண்டிய பொறுப்பு, அதாவது எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் இணைத்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு பிடபிள்யூடிக்கு இருக்கிறது. அப்போ பிடபிள்யூடி கொடுக்கவில்லை என்று அர்த்தம் என்ன அர்த்தம்னா இதில் 2-3 விஷயம் இருக்கு. ஒன்று, அரசாங்கம் இதை கண்டுகொள்ளவில்லைன்னு ஒன்று, அரசாங்கம் இந்த விரோதம். 2வது, இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஆன்டி ஹிந்து அதிகாரிகள் இருக்கிறார்களா? எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு. ஏன்னா பேரூர் மாநில தொகுதியில் தைரியமா திமுக நாங்கள் அதை செய்வோம் அப்படி சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியலை. அப்போ அங்கே அதிகாரிகள் ஆன்டி ஹிந்து அதிகாரிகள் உட்கார்ந்து கொண்டு தேர்தல் காலத்தை பயன்படுத்துகிறார்களா அப்படின்னா அந்த பிடபிள்யூடி அதிகாரி ஒத்தம் கூட அந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். 3வது, ஒரு தேர் திருவிழாங்கிறத ஒரு ஹிந்து எழுச்சி தான். அதன் மூலமா அதுல கூட 4 பேர் நோட்டீஸ் கொடுத்துடலாம், அது கூட 4 பிரச்சாரம் பண்ணிடலாம், ஒரு எழுச்சி வந்துடலாம். ஆகையினால அதுக்கு பின்னால திமுக அரசாங்கம் இருக்கிறதா அப்படின்னா அந்த சந்தேகம் இருக்கிறது. ஆகையினால மொத்தத்துல ஹிந்து எதிர்ப்புங்கிறது இங்கே ஒன்று சேர்ந்து இருக்கிறது. எதா இருந்தாலும் என்னுடைய பார்வையில் இந்த ஏப்ரல் 23 இந்த ஹிந்து விரோத அரசாங்கம் இருக்காது. நிறைவு செய்தியாக திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த 2 பேர் சார், ஜூலியட், பாஸ்டர் ஜூலியட் அண்ட் ஆல்பர்ட் அப்படிங்கக்கூடியவங்க என்ன பண்றாங்கன்னா டான் பாஸ்கோ ஸ்கூல் பன்னூர், அதே மாவட்டத்தை சேர்ந்த பன்னூர் அருகே இருக்கக்கூடிய 8 ஏக்கர் 51 சென்ட் நிலத்தை டான் பாஸ்கோ சலேசியஸ் அப்படிங்கக்கூடிய அந்த குழுமத்துக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. நீங்க என்ன பண்ணணும்னா இங்க இன்ஜினியரிங் காலேஜ் கட்டி மாணவர்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை தானமா கொடுத்துட்டு போறாங்க. இப்போ பகீர்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. கத்தோலிக்க சிறுபான்மை நலச்சங்கம் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. இதை அந்த டான் பாஸ்கோ சலேசியன்ஸ் தவறாக பயன்படுத்தி இதை 3ஆக பிரித்து சுமார் 14 கோடி ரூபாய்க்கு விற்று விட்டார்கள். அவங்க ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்காங்க, அந்த தானம் கொடுத்தவங்க இங்க ஒரு இன்ஜினியரிங் காலேஜை ஃபார்ம் பண்ணணும், பசங்களுக்கு நீங்க படிப்பு சொல்லி கொடுக்கணும். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பவர் ஆஃப் அட்டானியை மாத்தி 3 பேருக்கு விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இந்த செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? பொதுவாகவே இந்த பேஸ்டர்ஸ்னாலே அவங்கெல்லாம் கரப்டுங்கிற பார்வை தான் எனக்கு உண்டு. எப்படி தமிழ் சினிமாவில் பிராமணர்களை சித்தரித்து கரப்டுன்னு காமிக்கிற மாதிரி, அவர்கள் தவறு பண்ணுற மாதிரியும், யாரோ பாஸ்டர்ஸ் எல்லாம் நியாயம் பண்ணுற மாதிரியும் இப்படிலாம் தமிழ் சினிமா காமிப்பாங்கல்ல. ஒரு காலத்தில் இப்படிலாம் வந்துட்டு இருந்தது ஜாஸ்தி. ஆமாம், அதே மாதிரி. ஆனால் யதார்த்தத்தில் அத்தனை பாஸ்டரும் திருட்டு பசங்க பொறுக்கிகள் என்பது என்னுடைய பார்வை. எனக்கு அந்த மாதிரி ஒரு பார்வை இருந்திருக்கு. ஏன்னா நேசத்தில் இருந்திருக்கேன் நான். அந்த டயோசிஸ் எலெக்ஷனில் என்ன மாதிரி அடிச்சுப்பாங்கன்னு தெரியும். டிடிடிஏங்கிறது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் டயோசிஸ் அசோசியேஷனை ஒருத்தர் சொன்னார், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் தீப் அசோசியேஷன் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு டயோசிஸ் எலெக்ஷனில் அந்த சர்ச்சில் நடக்கக்கூடிய பிரச்சாரம், அதற்குரிய அடிதடி, இது எல்லாமே பார்த்த ஆள் நான். அந்த வகையில் இது ஆனால் இதில் என்ன வேடிக்கைன்னா, அந்த கிறிஸ்தவ மிஷனரிக்குள்ள காசுக்கு ஆசைப்பட்டு எப்படி திருட்டெல்லாம் நடக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதையும் தாண்டி ஒரு பாஸ்டரே ஒரு 8 ஏக்கருக்கு 51 சென்ட் இடத்தை தம்பதி கொடுத்திருக்கிறாருன்னா முதல்ல அந்த பாஸ்டர் தம்பதியை நான் வாழ்த்துகிறேன். சரி, ஏதோ ஒரு நம்பிக்கையில தான் கொடுத்துருக்கிறார். ஓஹோ, நம்ம சொசைட்டியே கரெக்டுங்கிறது அவருக்கு தெரியும். அதையும் தாண்டி கொடுக்குறாரு. ஒரு பாஸ்டர் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் கொடுக்கறது யாருக்கு கொடுக்குறாரு? ஒரு கிறிஸ்டியன் அசோசியேஷனுக்கு கொடுக்குறாரு, டான் பாஸ்கோ சலேசியஸுக்கு கொடுக்கிறார். எதுக்காக கொடுக்கிறார்? இன்ஜினியரிங் கல்லூரி நடக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ல அந்த இன்ஜினியரிங் கல்லூரி நடத்துவதற்காக என்ற வார்த்தை எடுக்கப்படுகிறது. இது முதல் அநியாயம். இதை எப்படி அவங்க பார்த்தாங்கன்னு தெரியல.
நேரடியாக டான் பாஸ்கோ அதை வாங்கினாலா வாங்கலையான்னு தெரியல. அதுக்கு ஒரு பவர் ஆஃப் அட்டானி ஒருத்தருக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க யாரும் இல்லை, வாங்கின பிறகு பவர் ஆஃப் அட்டானி சேல்ஸுக்கு கொடுத்துருக்கிறார்களா அந்த விவரம் நமக்கு தெரியல. அந்த பவர் ஆஃப் அட்டானி கொடுத்த உடனே அந்த 8 ஏக்கர் 51 சென்ட் சம்திங் லைக் தட் எல்லாத்தையும் அதை 3 பங்கா பிரிச்சு 14 கோடி 16 கோடிக்கு வித்திருக்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு இவங்க காசுக்கே ஆசைப்படலை. இவங்க அதை ஓசியில் கொடுக்குறாங்க, டொனேஷன் கொடுக்குறாங்க. ஆனால் அதை 16 கோடி சொத்தாக வாக்க முடியும்னா அந்த டான் பாஸ்கோ இவ்வளவு ஊழல் நிறுவனமாக இருக்க முடியும்னு நான் பார்க்குறேன். ஆகையினால இந்த ஊழல் நிறுவனம் ஏற்கனவே நடத்தக்கூடிய எல்லா விஷயத்தையும் முதல்ல தட்டப்படாங்க. டான் பாஸ்கோ செலேசியஸ் அது கீழே என்னென்ன இதுக்கான தலைமையிடம் வேட்டிகன்ல தான் இருக்கு. இப்ப அங்க இருந்துதான் இப்ப இதுக்கான தீர்வுக்கு எதிர்பார்த்து காத்திருக்காங்க சார். இவங்க வாட்டிக்கனை இது மட்டும் இல்ல, இவங்க தொடர்ந்து வாட்டிக்கனை ஏமாத்தி கொண்டிருந்திருக்கிறார்கள்ங்கிறத நான் பாக்குறேன். எங்கேயோ கிடக்குறாரு அப்படின்னு. அப்போ இவங்க நம்ம சொல்றோம் இல்லையா, வெளிநாட்டுல இருந்து நிதி வாங்கி ஏமாற்றுகிறார்கள், போட்டோ எடுத்து அனுப்புறாங்க, தெருல இருக்கிற பேச்சக்காரன் போட்டோ எடுத்து இவனுக்கு தான் நான் செலவழிச்சேன்னு சொல்றாங்க, சும்மா அவன் கழுத்துல ஒரு டாலரை போட்டு போட்டோ எடுத்து அனுப்புறாங்க, சும்மா 4 பேருக்கு ஒரு வேளை சோத்தை போட்டு போட்டோ எடுத்து அனுப்புறாங்க, காசெல்லாம் வாங்கிட்டு இருக்கோம்னு நம்ம சொல்றோம்ல. அது நல்லதுதான். அவங்க அப்படி திருடுறதுனாலதான் இன்னும் கிறிஸ்டியானிட்டி பெருசா பரவாம இருக்குன்னு ஒரு பார்வை எனக்கு இருக்கு. எல்லாருக்கும் அவங்க சோறு போட்டால் கூட மறுநாள் மாறி இருப்பான். அதனால அவனுக்கு அவன் இல்லை, அவனுக்கு அவன் சோறு மட்டும்தான் வேணும்னு தேவைப்படுது. இப்படிப்பட்ட நல்ல கிறிஸ்தவர்கள் தான் இருக்காங்க. அரிசி கிறிஸ்தவர்கள், கோதுமை கிறிஸ்தவர்கள்னு அவரை சொல்லியிருக்கார். மகாத்மா காந்தி சொல்லியிருக்கார், நான் சொல்லலை. அதனால இவங்க திருடத்துக்கு அப்போ இந்த டான் பாஸ்கோ செலேசியஸ் எப்படி திருட இருக்கிறார்கள் அந்த பார்வையை பார்க்கும்போது இந்த நிறுவனமே தடை செய்யப்பட வேண்டிய நிறுவனம். அதாவது இந்தியாவில் உள்ள பெரிய துரதிர்ஷ்டம் என்னன்னா, இந்த எக்கனாமிக் அஃபென்ஸுக்கு பெரிய தண்டனைகள் இல்லை. அதை எந்த மாதிரி தண்டனை கொண்டு வரணுங்கிறத குறைந்தபட்சம் அவர்களை முடப்பதற்காக இனிமேல் இவர்கள் எந்த பணியும் செய்யக்கூடாது. இவர்கள் செய்து வந்த பணியை எப்படி இந்த கோயிலெல்லாம் வந்தீங்கன்னா ஒரு டிஸ்பியூட் வந்து அரசாங்கம் எடுத்துக்குது, கோயிலை பூட்டி வச்சிடுறாங்க. அந்த மாதிரி இனிமே இந்த எங்கெங்கெல்லாம் கிறிஸ்துவ அறக்கட்டளையில் சண்டை வருகிறதோ அதெல்லாம் அரசுடைமை ஆக்கப்பட வேண்டும். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, நம்ம அரசு மேல ஒரு நம்பிக்கையில சொல்றோம், அது ஒரு திருடரசு. ஆனாலும் கூட குறைந்தபட்சம் அவங்க கையில இருக்கக்கூடாது. அதுதான் இதுக்கு தீர்வாக இருக்க முடியும். மற்றபடி யாரு தப்பு பண்ணலன்னு கேட்டா எல்லாரும் தப்பு பண்றாங்க, எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனால் ஒரு பாதிரி கொடுத்ததை அதே ஒரு கிறிஸ்தவ அமைப்பு ஏமாற்றுகிறது என்பதுதான் நீங்க குறிப்பிடத்தக்க செய்தி என்று நான் பார்க்கிறேன். இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த பத்திரிகையாளர், ஒரே நாடு இதழாசிரியர் திரு ராம நம்பினான் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம். வந்தே மாதரம்.